அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம முகூர்த்த நாட்களை பார்க்க இருக்கிறோம். அதில் வளர்பிறை முகூர்த்தம், தேய்பிறை முகூர்த்தம் வரிசையாக வரக்கூடிய காலங்களுக்கு பார்க்க போகிறோம். ஏன் முகூர்த்த நாட்கள் பார்க்கணும், எதற்காக பார்க்கணும், ஏன் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு நாட்களையும் பார்க்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, இந்த முகூர்த்தங்கிறதே நாம் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கு நல்ல நாட்களை தேர்ந்தெடுப்பதுக்கு தான் முகூர்த்தம். சுபகாரியம்னா கல்யாணம் மட்டும் இல்லை, மற்றபடி ஏதாவது நம்ம வீடு புது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், மற்ற ஒரு தொழில் தொடங்குகிறோம், ஒரு நல்ல ஒரு காரியங்களை செயல்பாடு பண்ணுறோம், இது எல்லாத்துக்குமே நமக்கு நல்ல நேரம், நல்ல காலம், நல்ல நேரம், நல்ல முகூர்த்த நாட்களாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது மட்டும் இல்லை, நம்ம வித்யாரம்பம் பண்ணுறோம், மொட்டை எடுக்கிறோம், காது குத்துறோம், சடங்கு வைக்கிறோம், இப்படி நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும், நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய கோயிலில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கும் நம்ம முகூர்த்த நாட்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படி பார்க்கிற போது சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் முகூர்த்த நாட்களாக அமையும். ஏன் இதை முகூர்த்தம் பார்க்குறோம் அப்படின்னா, எங்கள் குருநாதர் சொல்வார், ஒரு ஜாதகத்தில் என்ன தோஷங்கள் இருந்தால் கூட ஒரு நல்ல முகூர்த்தத்தில் திருமணம் பண்ணும் பொழுது ஒரு ஆண் பெண் ஜாதகம் ரெண்டு பேருடைய மன வாழ்க்கையும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும், அந்த தோஷத்தினுடைய தன்மை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் முகூர்த்த நாள் பார்க்குற போது ஒரு பெண் ஜாதகத்துக்கும் ஒரு ஆண் ஜாதகத்துக்கும் நம்ம பொருத்தம் பார்த்து திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது ரெண்டு பேருடைய நட்சத்திரத்துக்கும் தாராபலன் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அந்த தாராபலத்தின் அடிப்படையில் தான் நம்ம முகூர்த்த நாளை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த தாராபலம் வெறும் திருமணத்துக்கு மட்டுமல்ல, எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி, ஒருத்தவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தாராபலம் நல்லா இருந்தால் மட்டும்தான் சரியான முகூர்த்த நாளாக இருக்கும். அதை நீங்கள் நல்ல உங்கள் ஜோசியர்கிட்ட கேளுங்க. கேட்டு தாராபலத்தின் அடிப்படையில் சந்திராஷ்டமம் இல்லாத நாட்களாக நீங்கள் முகூர்த்த நாளை ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது நம்ம ஜாதகத்தில் தெரிஞ்சும் தெரியாமல் தோஷம் இருந்தாலோ, நாம் பரிகாரம் பண்ணியிருந்தாலோ பண்ணாமல் இருந்தாலோ அத்தனை தோஷங்களும் நல்ல முகூர்த்தத்தில் அடிபட்டு போகும். அதுக்காகத்தான் நம்ம முகூர்த்த நாளை நம்ம பார்க்குறதுக்கு காரணம். இங்கே நம்ம வளர்பிறை முகூர்த்தம், தேய்பிறை முகூர்த்தம் எதுவாக இருக்குது அப்படிங்கிறத பொதுவாக நம்ம பார்க்குறோம். நமக்கு என்னென்ன உங்களுக்கு வளர்பிறை வேணுமோ வளர்பிறை முகூர்த்தத்தை எடுத்துக்கோங்க. ஆனால் வளர்பிறை முகூர்த்தம் வருது ஒன்லி நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு மட்டும்தான், குறிப்பாக புது வீடு கட்டி நம்ம ஹவுஸ் வார்மிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வளர்பிறை முகூர்த்தம் தேவை. மற்ற எந்த காரியங்களுக்கும், அது திருமணமாக இருக்கட்டும், சடங்காக இருக்கட்டும், மொட்டை போடுறதாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் தேய்பிறை முகூர்த்தம் போதுமானது. முதலாக ஒரு குழந்தைக்கு நீங்கள் வித்யாரம்பம் கொடுக்குறீங்க, கல்வி கொடுக்குறீங்கன்னா மட்டும் வளர்பிறையில் எடுங்க. மற்றபடி ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம வளர்பிறை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்ல முகூர்த்த நாட்கள், மறுபடியும் நான் சொல்கிறேன், யாருக்கு என்ன காரியம் பண்ணுறோமோ அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தாராபலத்துக்கு உகந்த நாட்களை எடுத்தாலே போதுமானது. இப்போ வாங்க நம்ம எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த முகூர்த்த நாட்கள் இருக்குங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி குரோதி வருஷம் ஆனி மாத சுப முகூர்த்த நாட்கள் என்ன, அதற்கான ஆங்கில தேதி என்ன, என்ன திதி அன்றைக்கி இருக்குது, என்ன நட்சத்திரம் அன்றைக்கி நடப்பில் இருக்குது, என்ன யோகம் இருக்குது, முகூர்த்த நேரம் என்ன, முகூர்த்த லக்னம் என்ன, இதில் வளர்பிறை முகூர்த்தம் எது, தேய்பிறை முகூர்த்தம் எது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். அப்படி பார்க்குற போது ஆனி மாதம் குரோதி வருஷம் முதல்ல வளர்பிறை திதி பார்க்கலாம். இந்த மாதத்தில் தான் நிறைய வளர்பிறை திதி இருக்குது, ஒரே ஒரு தேய்பிறை திதி மட்டும்தான் இருக்குது. முதல்ல வளர்பிறையை பார்த்துடலாம். ஆனி 2ஆம் தேதி, இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா ஜூன் 16ஆம் தேதி 2024 வருஷம் ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கி தசமி திதி, அஸ்த நட்சத்திரம், சித்தி யோகம். அன்றைக்கி முகூர்த்த நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் முகூர்த்தம் தான், 6 to 7:25. அன்றைக்கி முகூர்த்த லக்னம் மிதுன லக்னம். அடுத்து ஆனி 2ஆம் தேதிக்கு அப்புறம் மறுநாள் 3ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்குது. இங்கிலீஷ்க்கு ஜூன் 17ஆம் தேதி 2024 வருஷம் திங்கட்கிழமை. அன்றைக்கி ஏகாதசி திதி இருக்குது. அன்றைக்கி சித்தி யோகம் நடப்பில் இருக்குது. சித்திரை நட்சத்திரம் வேறு அன்றைக்கி இயற்கையாக இருக்குது. அன்றைக்கி முகூர்த்த நேரம்னு பார்த்திங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் தான், 6 to 7:25. அதுவும் முகூர்த்த லக்னம் மிதுனம் தான்.
அதுக்கு அடுத்தபடியாக ஆனி மாதம் 23ஆம் தேதி, இதுவும் வளர்பிற முகூர்த்தம் தான். இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2024 வருஷம், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வருது. துவிதியை திதி, பூச நட்சத்திரம் அன்னைக்கு இருக்குது, சித்த யோகம் அன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு முகூர்த்த நேரம் காலையில் 7:45 9 மணிக்குள்ள கடக லக்னம் அன்னைக்கு முகூர்த்த லக்னமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆனி மாதம் 26ஆம் தேதி ஜூலை 10ஆம் தேதி இங்கிலீஷ்க்கு 2024 வருஷம் புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி, அன்னைக்கு மக நட்சத்திரம், சித்த யோகம் நடப்பில் இருக்குது. அன்னைக்கு முகூர்த்த நேரம் காலையில் 6 மணிலேருந்து 7:25க்குள்ள முகூர்த்த லக்னம் கடக லக்னம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்தில் ஆனி கடைசியில் 28ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்குது. இதுவும் வளர்பிறை முகூர்த்தம். ஜூலை 12ஆம் தேதி 2024 வருஷம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சஷ்டி திதி இருக்குது. உத்திர நட்சத்திரம் நடப்பில் இருக்குது. அன்னைக்கு சித்த யோகம் இருந்துக்கிட்டே இருக்குது. முகூர்த்த நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள முகூர்த்த லக்னம் சிம்ம லக்னம். அடுத்து இந்த ஆனி மாதத்தில் ஒரே ஒரு தேய்பிறை முகூர்த்தம் தான். அது வந்து ஆனி 19ஆம் தேதி இருக்குது. இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 3ஆம் தேதி 2024 வருஷம் புதன்கிழமை அன்னைக்கு துவாதசி திதி நடப்பில் இருக்குது. ரோகிணி நட்சத்திரம் இருந்துகிட்ருக்கு. அன்னைக்கு சித்த யோகம் இருக்குது. முகூர்த்த நேரம் காலையில் 6 மணி 7:25. முகூர்த்த லக்னம் மிதுன லக்னம். ஆக ஆனி மாதத்தில் உங்களுடைய ஞாபகத்திற்காக மறுபடியும் சொல்கிறேன், ஒரே ஒரு தேய்பிறை முகூர்த்தம் மட்டும்தான் இருக்குது. பாக்கி 5 நாட்கள் சுப முகூர்த்த நாட்கள், வளர்பிறை நாட்கள் இருக்குது. மறுபடியும் ஆனி 2 இங்கிலீஷ்க்கு 16/6/2024 ஞாயிற்றுக்கிழமை, ஆனி மாதம் 3ஆம் தேதி இங்கிலீஷ்க்கு 17/6/2024 திங்கட்கிழமை, ஆனி 23 இங்கிலீஷ்க்கு ஜூலை 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆனி 26 இங்கிலீஷ்க்கு ஜூலை 10ஆம் தேதி 2024 புதன்கிழமை, அடுத்து ஆனி 28 ஜூலை 12 2024 வெள்ளிக்கிழமை. இந்த முகூர்த்தங்கள் 5 நாளும் வளர்பிறை முகூர்த்தங்கள். ஒரே ஒரு தேய்பிறை முகூர்த்தம் ஆனி மாதம் 19ஆம் தேதி இங்கிலீஷ்க்கு ஜூலை 3ஆம் தேதி 2024 வருஷம் புதன்கிழமை. ஆக இந்த முகூர்த்த நாட்களை நீங்கள் யாருக்கு முகூர்த்தம் குறிக்கிறீங்களோ அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு தாராபலத்துக்கு தகுந்த முகூர்த்த நாளாக செலக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.